யாழினி கண்முழிச்சாங்க. கண்முழிச்சதுமே அவங்க உடல்நிலையில பெரிய மாற்றம் இருக்கிறத உணர்ந்தாங்க. அங்கிருந்து நர்ஸ் கிட்ட என் குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தானே, என் குழந்தை நல்லபடியா இருக்குதானே அப்படின்னு தொடர்ந்து கேள்வி மேல கேள்விய கேட்க ஆரம்பிச்சாங்க. அந்த நர்ஸால யாழினி கேட்ட எந்த ஒரு கேள்விக்கும் பதில் சொல்லவே முடியல. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, டாக்டர் வந்துருவாங்க, அவங்க வந்து எல்லாத்தையும் சொல்லுவாங்கன்னு சமாளிச்சு பார்த்தாங்க. ஆனா யாழினி விடுறதா இல்லை. இப்ப நீங்க சொல்ல போறீங்களா இல்லையா அப்படின்னு அந்த நர்ஸ் மிரட்டவே ஆரம்பிச்சுட்டாங்க. யாழினி ஒரு கட்டத்துல உண்மை எதுக்கப்புறம் மறைக்க முடியாது, எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு தெரியுதானே போகுதுன்னு, நீங்க ஹாஸ்பிட்டல் வரும்போதே உங்க குழந்தை இல்ல, அந்த குழந்தை இறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை கேட்டதான் தாமதம். யாழினிக்கு உலகமே இருண்டு போற மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நான் எதுக்காக உயிரோடு இருக்கணும் அப்படின்னு தன் கையை கிழிச்சுக்கிற அளவுக்கு போயிட்டாங்க. அந்த நேரம் பார்த்து டாக்டர் உள்ள வந்து அவங்களால முடிஞ்ச வரைக்கும் யாழினியை சமாதானப்படுத்தி பார்த்தாங்க. ஆனா அதுக்கும் அவங்க அடங்குற மாதிரியே தெரியல. கடைசியா நம்ம ஹீரோயின் இனியா உள்ள வந்தாங்க. அவங்களும் யாழினியை சமாதானப்படுத்த முயற்சி பண்ணாங்க. பலன் அளிக்கவே இல்லை. நீங்க 2 பேரும் கொஞ்சம் வெளியிருங்க, நான் அக்காட்ட பேசிக்கிறேன்னு சொல்லி யாழினி கிட்ட பேச ஆரம்பிச்சாங்க. நீ கவலைப்படாம இரு, இன்னொரு குழந்தை உனக்கு நிச்சயமா பிறக்கும் அப்படின்னு ஆறுதல் சொன்னதும் யாழினிக்கு சமக்கம் வந்துருச்சு. என்னது, இன்னொரு குழந்தை பிறக்குமா? எனக்கு குழந்தை பிறக்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம்னு உனக்கு தெரியும் தானே, நீயும் எல்லா விஷயத்தையும் கூட இருந்தேன்னு பார்த்த, நான் எவ்வளவு கஷ்டம் அனுபவிச்சிருக்கேன், இதுக்கப்புறம் எனக்கு குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லைன்னு ஏற்கனவே டாக்டர் சொல்லியிருக்காங்க, அது உனக்கு தெரியும், தெரிஞ்சிருந்தும் இப்படி நீ பேசுறியே, இந்த குழந்தை என் வாழ்க்கையில இருக்கிறதுனாலதான் என் வீட்டுல எனக்கு மரியாதை இருக்குது, என் மாமனாரு என்னை தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுறாரு, இல்லைன்னா என்னைக்கும் அந்த வீட்டை விட்டு என்ன அனுப்பியிருப்பாங்க, என் புருஷனுக்கு ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க, என் குழந்தை எனக்கு வேணும், இல்லைன்னா நான் உயிரோடு இருக்கிறது வீண் அப்படின்னு நம்ம ஹீரோயின் இனியா கிட்டேயே கடுமையா வாதாடவும் ஆரம்பிச்சாங்க. ஒரு கட்டத்துல சரி நீ இவ்வளவு பேசுறல்ல, நான் கேட்கிறேன், உன் குழந்தைய எனக்கு கொடுத்துரு அப்படின்னு நம்ம ஹீரோயின் இனியா கிட்ட நேரடியாவே கேட்டுட்டாங்க. யாழினி கேட்ட கேள்விக்கு இனியாவால பதில் சொல்லவே முடியல. என்னக்கா உன் குழந்தை என் குழந்தைன்னு பிரிச்சு பாக்குற, என் குழந்தைக்கு நீ பெரியமா, அப்படி பார்த்தா எனக்கு பிறகு போற குழந்தை உன்னோட குழந்தையும் தானே அப்படின்னு சமாதானப்படுத்தினவங்க மறுபடியும் கவலைப்படாம இரு, நடந்ததை மறந்துரு, உனக்கும் குழந்தை பிறக்கும், சரி அப்படி எனக்கு குழந்தை பிறக்குது இல்ல, அந்த குழந்தை நீ வச்சுக்கோ அப்படின்னு தான் பிடிச்ச பிடியில இருந்து இறங்கி வராம பேச ஆரம்பிச்சாங்க. அதுக்கு மேல இனியாவால பதில் சொல்லவே முடியல. என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு யாழினி இவ்வளவு ஆதங்கப்படுறாங்க, தன் குழந்தைய அக்கறையா பாத்துக்கணும், தன்னுடைய குழந்தை தான் தன்னுடைய வாழ்க்கை அப்படின்னு முழுசா நம்புறாங்க. ஆனா குழந்தை வயிற்றுல இருக்கும் போது அவங்க அப்படிதான் நடந்துகிட்டாங்களா? இவங்க தான் மேல அக்கறைப்பட்டதை விட அந்த விஷவள்ளி மேல தானே அக்கறைய பயங்கரமா காட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதனுடைய விளைவு தானே இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. விஷவள்ளி யாழினிய பழி வாங்கறதுக்காக தான் அந்த வீட்டுக்குள்ள வந்தா. இந்த விஷயத்தை அனுமானம் பண்ணிட்டு தான் இனியா பல முறை அவங்க கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்பெல்லாம் கவனக்குறைவா இருந்துட்டு இப்போ குழந்தை இல்லைன்னு தெரிஞ்சதும் உன் குழந்தைய என்கிட்ட கொடுத்துரு, என் குழந்தைய நீ வச்சுக்கோ அப்படின்னு ஏதோ வியாபாரம் பண்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இது நடைமுறையில எவ்வளவு பெரிய சிக்கலை ஏற்படுத்தும்னு யாழினிக்கு இன்னும் விளங்கல போல இருக்கு. யாழினி கர்ப்பமா இல்லைன்ற விஷயத்த ரொம்ப சுலபமா விஷவள்ளி கண்டுபிடிச்சிருவா. அதுக்கப்புறம் பிரச்சனைய வேறு வகையில திசை திருப்பவும் ஆரம்பிப்பா. போற போக்க பார்த்தா யாழினியும் இனியாவும் இன்னும் நிறைய கொடுமைகளை அனுபவிப்பாங்க போல இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. TNVJ ரிவ்யூவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை கைஸ்.